வரலாற்றின் மீது தீராத காதல் கொண்ட வரலாற்று ஆய்வாளர்களே, அருமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு இனக்குழு உண்டென்றால் அது முத்திரையர்கள்தான். அந்த முத்திரையர்கள் தமிழகத்தினுடைய தொன்மக்குடியினர், மண்ணின் மைந்தர் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட முத்திரையர் சமுதாயத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன் தன்னுடைய பராக்கிரமத்தினால் அவர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கின்றார். தமிழ்தாய்க்கும் தமிழுக்கும் மெய்கீர்த்தி என்ற ஒன்றை உலகிற்கு வழங்கிய உத்தமன்தான் நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன். அவன் அரசன் மட்டுமல்ல, மிகப்பெரிய சிவபக்தன். மிகப்பெரிய சிவபக்தனை காட்டிலும் அன்னை பிடாரிக்கு, அன்னை மாகாளத்து காலா பிடாரிக்கு நியமத்திலே ஆலயம் எழுப்பி அந்த தாய்க்கு தொண்டு செய்த தூயம் உள்ளம் படைத்த ஆண்மநேய செல்வன் தான் நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன். அவரை பற்றி செந்தலை தூணிலே ஒரு கல்வெட்டிலே முதல் வடிவத்திலே சொல்லுகின்றார்கள். தீத பெரும்பிடுகு முத்திரையனாகிய கோவன் மாறன் மகனின் இளங்கோவதி அரணான மாறன் பரமேஸ்வரனுடைய மகன் பெரும்பிடுகு முத்திரையனாயின சூரன் மாறனவன் எடுப்பிடித்த படாரி கோயிலிருந்த இவ்வூர்களும் அவன் பேர்களும் அவன பாடியோர் பேர்களும் தூண்மீதில் எழுதின இவை என்று அந்த செந்தலை தூண் கல்வெட்டிலே பதிவு செய்கின்றார்கள். அந்த முதல் வரியிலே அவன் நியமத்தில் படாரி கோயில் எழுப்பியிருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை அங்கு பதிவு செய்கின்றார்கள். கால ஓட்டத்தில் இன்றைய தினம் அந்த படாரி கோயில் அழிந்து போனாலும் அந்த கோயில் இருந்த கல்வெட்டுகளெல்லாம் எடுத்து சென்று திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர சிவன் கோயிலிலும், நியமத்தில் இருக்கின்ற ஐராதீஸ்வர சிவன் கோயிலிலும், செந்தலையிலே இருக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் அந்த கல்வெட்டுகளெல்லாம் எடுத்து சென்று அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு அழிந்து போன அந்த நியமத்திலே ஒரு திடலிலே அந்த அன்னை மாகாளத்து காலாப்பிடாரியும் சப்தக்கண்ணீரும் கொடி கொண்டிருக்கின்ற அந்த திடலிலே தான் நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு இறை வழிபாடு நடத்தி அதன் மூலமாக அன்னை பிடாரியினுடைய ஆசீர்வாதத்தினாலும் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையுடைய வழிகாட்டினாலும் நியமத்தில் இருந்து சென்ற பல சிலைகளையும் வரலாற்று ரகசியங்களையும் நாங்கள் காலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்தியை நாங்கள் அறிந்து வருகின்றோம் மன்னரின் ஆசியோடு. அந்த வகையில் இளங்காட்டில் செல்லியம்மன் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. சப்தக்கண்ணீர் 7 பேரும் அதை ஒரே கல்லிலே இருக்கின்றார்கள். அந்த சிலைக்கு பின்புறம் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன் சிவ வழிபாடு செய்கின்ற போல ஒரு புடைப்புச் சிற்பமும், அவர் அரியணையில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு புடைப்புச் சிற்பமும் இருக்கின்றது. உறவுகளே, தமிழகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்களே, சான்றோர்களே, இந்த செய்தியை நீங்கள் செவிமடுத்து பார்க்க வேண்டும். இந்த சிற்பத்தை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக வரலாற்றில் தான் அமைத்த பிடாரி சிலையில், சப்தக்கண்ணீர் சிலையின் பின்புறம் தன்னுடைய உருவத்தை முதலாக பதித்த பெருவேந்தன் தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன். நான் முன்னே குறிப்பிட்டது போல அவன் அரசன் மட்டுமல்ல, ஆன்மீக பேருடி, சைவத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய பேராளன். 1008 லிங்கங்களை நியமத்திலே பதிவு செய்து 1008 என்ற லிங்கத்திடலை உருவாக்கிய மாபெரும் வேந்தன், சிவபக்தன். அதனுடைய உருவத்தின் அதனால்தான் தான் அமைத்த அந்த சப்தக்கண்ணீர் சிலையினுடைய பின்புறம் தன்னுடைய உருவத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கின்றான். எப்படி தமிழுக்கு முதலாக மெய்கீர்த்து தந்தானோ அப்படிப்பட்ட பெருவேந்தன் தான் தான் அமைத்த தெய்வ சிலைக்கு பின்புறமும் தன்னுடைய உருவத்தையும் அங்கே பதிவு செய்திருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு அடையாளப்படுத்துகின்ற, தன்னுடைய வரலாற்றை எதிர்கால சந்ததிக்கு தெரியப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயலாற்றிய ஒரு பெருவேந்தன் தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் இரண்டாம் சூரன்மாறன். தமிழக அரசு, இந்திய அரசும் தமிழகத்தினுடைய ஒரு பெருவேந்தனை கொண்டாட வேண்டும் என்றால்
பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை இரண்டாம் சூரன்மானைதான் கொண்டாட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு திருச்சியிலே அவருக்கு சிலை அமைத்தார்கள். இன்றைக்கு மணிமண்டபம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசிற்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். நியமத்திலே நீங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய மணிமண்டபத்தையும் அவர் கட்டிய அதே நேம மாகாணத்து காலாப்பிடாரி ஆலயத்தையும் 1008 லிங்கங்களையும் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அங்கே ஆக்கிரமித்திருக்கின்ற நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும். பேரரசர் பெரும்பிடுகு முத்தையருடைய அந்த கோயில் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் சமுதாயத்தினுடைய நோக்கம் மட்டுமல்ல, உலக வரலாற்றில் இருக்கின்ற அனைத்து வரலாற்று ஆய்வாளருடைய நோக்கமும் பார்வையும் இன்றைக்கு நேமத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றன. மிக விரைவிலே அங்கே அகழாய்வு செய்வதாக தொல்லியல் துறை வாக்கு தந்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக தமிழ் சமுதாயத்துடைய பெருவேந்தன், தமிழ் சமுதாயத்துடைய அடையாளம் என்றால் அது பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை இரண்டாம் சூரன்மாறன் தான் என்பது வெளி உலகிற்கு தெரிய இருக்கின்றது. ஆகவே உறவுகளே, வரலாற்று ஆய்வாளர்களே, நேமத்தில் வாருங்கள், கள ஆய்வு செய்யுங்கள். அங்கு இளங்காட்டில் இருக்கின்ற செல்லியம்மன் ஆலயத்தில் இருக்கின்ற அந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை இரண்டாம் சூரன்மாருடைய உருவத்தை தரிசனம் செய்யுங்கள். இதை வெளி உலகத்துக்கு அறிவிக்க வாருங்கள் என்று எங்கள் சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ் சமுதாயத்தின் சார்பாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சார்பாகவும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் உறவுகளே, நண்பர்களே, நேமத்தை நாம் மீண்டும் ஆய்வு செய்வோம். அன்னை பிடாரியுடைய அருளாலும் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து பயணிப்போம். வாருங்கள் நேமத்திற்கு, வாருங்கள் நேமத்திற்கு. நன்றி, வணக்கம்.